ऐङ्कार ह्रीङ्कार रहस्ययुक्त श्रीङ्कार கூட்டார்த்த மகாவிபூத்யாம் ஓம்கார மர்ம பிரதிபாதினிபியாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாப்பியாம். எல்லாம் வல்ல குரு திருவடிகளை விசேஷமாக நமஸ்கரித்து அற்புதமான ஒரு நிகழ்விலே பெரியோர்களோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஊன் குருடு செவிடி நீங்கி பிறத்தல் அரிதுன்னு. இது எல்லாத்துக்கும் மேலையும் இன்னொரு விஷயத்தை அரிதுன்னு சொல்றோம். எது அப்படின்னா, ஈஸ்வரனை பக்தி பண்ணக்கூடிய பாவத்தோடு பிறக்கிறது அதை விட அரிது. அந்த மாதிரி பக்தி பாவத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையிலேயே நிலைத்து அதை அனுபவித்து அதிலே அற்புதமான ஆழ்ந்து முத்தெடுத்து அந்த வித்தையை, அந்த சித்தி வித்தையை நம் அனைவருக்கும் தங்களுடைய வாக்கினாலே, செயலினாலே அல்லது சொல்லினாலே வெளிப்படுத்திய அடியார்கள் குழாத்திற்குத்தான் அனுபூதிமான்கள் அப்படின்னு பேரு. இந்த அனுபூதிமான்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்த அந்த விதத்திலே நாம் கடைபிடித்து பாதி கடைபிடித்தாலே நாம் எங்கேயோ போய்விடலாம். அப்பேற்பட்ட அந்த ஒரு ஸ்திதியில் இருக்கக்கூடிய பலவேறு அனுபூதிமான்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரதேசத்திலும், பாரதம் முழுக்க ஒவ்வொரு பிரதேசத்திலும் அப்படிப்பட்ட அனுபூதிமான்கள் கொட்டி கிடக்கிறார்கள், ரத்தனங்களாக ஜுவலிக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. அப்படி ஜுவலித்த அனுபூதிமான்களிலே அற்புதமான அத்தியுதமான சிறந்த அம்பிகையே டைரக்டா நேர்ல வந்து நில்லடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமை கொண்டாடியவர்கள் ஏராளமாக இருந்தாலும், தாய் சேய் அந்த உறவிலே அந்த தாயையும் சேயையும் கொண்டாடக்கூடிய விதத்தில் அப்படி ஒரு குதூகலத்தோடு, அப்படி ஒரு வாத்சல்யத்தோடு, அப்படி ஒரு உரிமையோடு சில வார்த்தைகள்லாம் அவர் பிரயோகம் பண்ற வார்த்தைகள்லாம் வேற யாரும் பண்ணிருப்பாளான்னு தெரியாது. அந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் பண்ண அபிராமி பட்டரைத்தான் இன்னைக்கு நாம சிந்தனை பண்ண போறோம். அபிராமி அப்படின்னு சொல்லும் பொழுதே அளவிற்கு அதிகமாக அல்லது அபரிமிதமான அளவில் அடங்காத எழிலை உடைய தேவியினுடைய திருக்கோலம் மனதிலே வருகிறது. அந்த திருக்கோலத்தை சதா மனதிலே வைத்துக் கொண்டு சிதாகாசத்திலே சிற்றம்பலமே சிதாகாசம், சிதாகாசமே சிற்றம்பலம்னு சதா சர்வகாலமும் திருமண கோலமும் வைபவம் அப்படியே மனசுல தியானம் பண்ணி அமாவாசையே பௌர்ணமியாக ஆக்கக்கூடிய சக்தியை, வல்லமையை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அபிராமி ஒற்றை தவிர வேறு யாருக்கும் அது சித்திக்கலைன்னு சொல்லலாம், தப்பே இல்லை. அப்பேற்பட்ட அந்த அபிராமி பட்டருடைய வாக்கிலிருந்து வந்த அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய அரும்பெரும் பொக்கிஷத்தை இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய இரு மகா பெரியவர்களுடைய வாக்கிலே, அவர்களுடைய அனுபவத்திலே அவர்கள் இந்த அபிராமி அந்தாதியை லயித்து படித்து புரிந்து அதன்படி வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த மகானுபாவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறியும் போது இன்னும் அது இனிமையாக இருக்கும் என்று தோன்றிய காரணத்தினாலே இந்த கலந்துரையாடல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை அற்புதமான முறையிலே பெரியவர்கள், அண்ணா அவர்களும் மாமா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம். இந்த தருணத்திலே வயதில், அறிவில், அனைத்திலும் மூற்றவராக இருக்கக்கூடிய அருட்சக்தி மாமா அவர்கள் அறிமுகம், இந்த இருவருக்குமே அறிமுகம் என்பது தேவையே இல்லாத ஒரு விஷயம். அப்பேற்பட்ட அம்பிகையினுடைய புதல்வர்களாகவே ஜுவலிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா மிகையல்ல, முகஸ்துதி அல்ல, நிஜமாகவே அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில் இருக்கக்கூடிய மகானுபாவர்கள். அருட்சக்தி மாமா அவர்களும் சரி, ரமேஷ் அண்ணா அவர்களும் சரி, தேவியினுடைய சரணாரவிந்தங்களை பற்றுவதிலே வல்லவர்கள் என்று உலகறிந்த விஷயம். அப்படிப்பட்ட இந்த இரு மகானுபாவர்களுடைய திருவடிகளை நமஸ்கரித்து இந்த சபையை அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறேன். கடைசியில் அடியேன் சிறிது சேர்ந்து கொள்கிறேன். இவர்கள் இருவருடைய உரையாடலிலே நாம் நிறைய கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அபிராமி அந்தாதியை வேறு ஒரு பரிமாணத்திலே பார்க்க வைப்பதற்கான ஒரு முயற்சி இந்த நிகழ்ச்சி. அதிலே வேறு ஒரு பரிமாணத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்கு, வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக நம்மை இந்த இரு விமானிகளும் பயணிப்பதற்காக அற்புதமாக அழைத்து செல்ல இருக்கிறார்கள். அவர்களுடைய பாதங்களை தொட்டு நமஸ்கரித்து அவர்களுக்கு வணக்கத்தையும் கூறி சபை அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறேன். முதலிலே அருட்சக்தி மாமா அவர்கள் ஆரம்பிக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
श्रीगुरुभ्यो नमः। कामाक्षि चरणाम्बोजं भावयिन्दं सदा कृति अनन्तानन्दनादं तं सद्गुरुं चिन्तये सदा। ओम नमो भगवत्यै चन्द्रशेखरमूर्तये सच्चिदानन्दरूपिण्यै स्वात्मबोधप्रपूर्तये அன்பாய் உடல் பொருளாவியலாம் ஏற்றனக்கு இன்பார் குருவாய் இனிது வந்தே துன்பமெல்லாம் போக்கி சிதானந்தத்தேன் அமுதமீந்த செல்வன் நோக்கு சிவ சுவாமிநாதனே. வீரவல்லி குமாருடைய ஒரு பெருமுயற்சியினால இந்த ஒரு சத்சங்கமாக இந்த கலந்துரையாடல் அமைஞ்சிருக்கு. தேவியினுடைய கிருபை, சத்குருனுடைய அருள் ரெண்டு சேர்ந்திருக்கு. இதுல இந்த மாதிரி அநேக விஷயங்கள் எங்க குரூப்ல நான் பேசி பழகி இருந்திருக்கேன். இப்போ ஒரு மாசம் 1.5 மாசமா குளிர் அதிகமா போனதுனால அதிகமா நம்ம கிளாஸ் வச்சுக்கவே இல்லை. இவர் குமாருடைய ஒரு தூண்டுதல்னால இன்றைய நடுக்கம் குளிரிலும் இந்த சத்சங்கம் நடந்துருக்கு. ஏன்னா அம்பாள் இப்படி இருக்கா தெரியுமோ, நமக்கு உதிக்கின்ற செங்கதர் உச்சியில இருக்கா இல்லையா? அவ உதிக்கின்ற செங்கதர் உச்சியில இருப்பதனால எவ்வளவு குளிர் இருந்தாலும் அந்த வெப்பத்துல நம்ம கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு அவளை பத்தி பேசிட முடியும். ஏன்னா உள்ளிருந்து பேசுகிறதும் அவளுடைய சக்தி, பேச வைக்கிறதே அவள் தானே. அந்த குரு சுரூபமா இருக்கக்கூடிய அந்த பராசக்தி, அபிராமியினுடைய கடைக்கண் பார்வை, மகான்களுடைய திருஷ்டி எல்லாமாக சேர்ந்து அடியேனை அவளை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். இது கலந்துரையாடல் அவர் போட்டதுனால நடுவில் ரமேஷ் அண்ணாவை கொஞ்சம் இழுத்துக்கிறேன். அபிராமி ஸ்தோத்திரம் அல்ல அபிராமி அந்தாதி உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். எங்க குருநாதர் அபிராமி ஸ்தோத்திரம்னு ஒண்ணு பண்ணியிருக்கார். அந்த அபிராமி ஸ்தோத்திரம் ஒரு சமயம் திருக்கடையூர் போய் அபிராமி சன்னதியில அவர் நின்ன போது அப்படியே கடன்னு கவனம் பண்ணினார். பக்கத்துல லட்சுமூர்த்திகர் ஒருத்தர் விடையில் கருப்பூர் கிராமம் அவர் எழுதிண்டார். சில விஷயங்களை நாம பெரியவாவுடைய அனுபவங்களை இதுல நான் உங்கள்கிட்ட சொல்லலாங்கிறதுக்காக தான் இந்த செய்தியெல்லாம் சொல்றேன். சில அபூர்வமான விஷயங்கள் இதுல வரலாம். அப்படி அந்த ஸ்தோத்திரங்களை அவர் சொல்லிட்டு வந்த போது 32 ஸ்லோகமோ என்பது 31 அல்லது 32 எழுதி முடிச்சுட்டார். அது சின்ன பேம்லெட்டா அப்புறம் பிற்காலத்துல அது பிரிண்ட் ஆகி வெளியே வந்திருக்கு. நான் சொல்றது சுமார் 65, 66 அந்த மாதிரி 1965, 66 வாக்குல. அதுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம் போட்டிருக்கும். அந்த நேரத்துல அந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி வந்தது. நுங்கம்பாக்கம் சூளைமேடுல தான் எங்க குருநாதர் இருந்தார். நான் இப்ப உபன்யாசம் மாதிரி பண்ணல, கலோக்கியமான பேச்சு பாஷையில் தான் பேசிட்டு இருக்கேன் மாமா. அவர் அப்பதான் நம்ம அழகா பேச முடியுமேங்கிறதுக்காக அந்த உபன்யாசம் தெரியாது, அது வேற விஷயம். அந்த சூளைமேட்டில் இருந்த குருஜியுடைய ஆத்துக்கு எதிர்த்த மாதிரி பட்டாபிராம சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா, வாரணாசி யூனிவர்சிட்டி இருக்கும், பெரிய யூனிவர்சிட்டி. இந்த வாரணாசி யூனிவர்சிட்டியில சான்ஸ்கிரிட் செக்ஷன்ல ப்ரொஃபசர், சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸரா இருந்தார் பட்டாபிராம சாஸ்திரிகள். பெரிய கல்வியாளர். ஏன்னா உலகத்துல பெரிய யூனிவர்சிட்டியே வாரணாசி யூனிவர்சிட்டி தானே, பெனாரஸ் யூனிவர்சிட்டி தானே. அந்த யூனிவர்சிட்டியிலே அவர் சான்ஸ்கிரிட் சீஃபா இருந்தார். அவர் இவருடைய ஃப்ரெண்டு, எத்தாப்புல இருந்ததுனால வாழ 2 பேரும் ஃப்ரெண்டு. இந்த அபிராமி ஸ்தோத்திரத்துக்கு நீங்க ஒரு ஃபார்வேர்டு கொடுக்கணும்னு அவர்கிட்ட கேட்டார். அவர் எழுதி கொடுத்திருக்காரு, புத்தகத்துல இருக்குது. முதல்ல ஒரு நூன்முகம்னு ஒண்ணு எழுதணும் இல்லையோ, எழுதினவா ஒரு நூன்முகம் எழுதுவாளோ, 2 வரி ஒரு பக்கம் 1/2 பக்கம் எழுதுவாளோ இல்லையோ. எதனால இந்த ஸ்தோத்திரம் வந்ததுன்னு அவர் அதை காட்டுறதுக்காக குருஜி எழுதுறார். எழுதும் போதே இந்த ஸ்லோகத்தை போட்டுட்டு, தியான ஸ்லோகத்தை போட்டுட்டு, அபிராமி ஸ்தோத்திரம் நான் எழுதியிருக்கேன். அபிராமி என்பது வியாக்கரண ரீதியா வராது.
எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அபிராமஹா என்கிறதா சமஸ்கிருத பதம். ரமேஷ் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அபிராமஹா என்று சொன்னாதான் வியாக்கரண ரீதியா சரி, அபிராமின்னு வராது. ஆனா ஏன் இப்படி எழுதிட்டேன்னா, லோக வழக்காக எல்லாரும் அபிராமின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால, லோக வழக்கும் ஒரு காரணத்தினால அதுவே சித்தியை கொடுக்கும். அது சம்பிரதாய விசுவாசாபியாம் சர்வ சித்திங்கிறார் பரசுராமர். சம்பிரதாயமே சித்தியை கொடுத்துருங்கிறாரு. பத்தி என்ன தப்பா பண்ணியிருந்தா கூட ஒரு சம்பிரதாயத்தை நட்டானம் பண்ணியிருந்தேன், ஏன்னா அது சித்தியை கொடுத்துருங்கிற மாதிரி. லோக சம்பிரதாயம் அபிராமின்னு சொல்றேன், அதனால நான் அபிராமின்னு எழுதிட்டேன் அப்படின்னு எழுதி முடிச்சுட்டாரு அந்த மூன்முகத்தை. அதுக்கு அடுத்த பக்கத்துல அந்த பட்டாபிராம சாஸ்திரிகள் அதுக்கு ஃபார்வேர்டு கொடுக்கிறார். சாஸ்திரிகள் ஒரு ஆசுகவி, மகாகவிக்கு சமானமான வாக்வன்மை உடையவர், நினைச்ச மாத்திரத்தில் எழுதக்கூடியவர் அப்படின்னு, மகாகவிக்கு சமானமான வாக்வன்மை உடையவர் அப்படின்னு அந்த சான்ஸ்கிரிட் ப்ரொஃபசர் சொல்றாரு இவரை. ஆனால் இவர் நான் அந்த அபிராமகா என்று வரும், ஆனால் நான் வியாகரன் படித்தவன் அல்ல அப்படின்னு மேல கொண்டு போயிட்டார் குருஜி. வியாகரன் படித்தவன் அல்ல, ஆனா அபிராமகா தான் வரும், அபிராமின்னு எல்லாரும் சொல்றாரு, நானும் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கார் இல்லையா. அதுக்கு அவர் இருக்கார், அவர் அதை பத்தி கண்டுபிடிக்கவே இல்லை, அவரை பத்தி அதை கண்டுக்கவே இல்லை. இவர் வாக்குல சித்தி உடையவர், நினைச்ச மாத்திரத்துல கவி ஏற்றக்கூடிய தன்மை உள்ளவர். மகாகவிங்கிறதே காளிதாசனை தான் குறிக்கும். மகாகவிக்கு சமானமான ஸ்லோகங்கள்லாம் கவனம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு அவர் எழுதுறார். இப்ப பாருங்க, வினயம் வித்யாம் வினய சம்பன்னாம், எவ்வளவு அந்த குருஜியினுடைய எழுத்துல எவ்வளவு வினயம் இருக்கு பார்த்தேன். அதுல நான் வியாகரன் படிச்சவன் எல்லாம் எழுதுறார். அவர் கவிக்கு மகாகவிக்கு சமானமான வாக்குவன்மையுடையவர் அவர் எழுதுறார். அதனால இப்படி ஒரு ஸ்லோகத்தை அவர் பண்ணினார். அதுல இன்னொரு சின்ன சரித்திரத்தை கண்டிருக்கார். அது லோகத்துல பிரசித்தம் இல்லாத சரித்திரம், அபிராமி பட்டரை பத்தினது. அதையும் நம்ம இந்த இடத்துல அதை பத்தியும் கொஞ்சம் பேசுவோம். இந்த ஒரு சமயம் அபிராமி பட்டர் காசிக்கு போறாராம். காசிக்கு கிளம்பி போறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த கதை. காசிக்கு கிளம்பி போறார், தனியா தான் போறார். அப்ப போகும்போது அவருடைய 8 வயசு பொண்ணு பாலான்னு பேர், பாலா, அபிராமிக்கு ஒரு பொண்ணு இருந்ததாகவும், அது 8 வயசு பொண்ணு, நானும் வரேன்ப்பா அப்படிங்கிறவ. அப்பா நீ குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாதுங்க, நான் ரொம்ப தூரம் ஆகும், வரதுக்கே ஒரு 5-6 மாசம் ஆயிடும் போயிட்டு நான் வரத்துக்கு, நீ எல்லாம் வர முடியாது, நீ ஆத்துல இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறார் காசிக்கு. அந்த ஊர் எல்லையை தாண்டும் போது அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கூட ஓடி வந்துட்டா அந்த பொண்ணு. அச்சோ நடிகண்ணா, நீ மேடல கிளம்பி வந்துட்டேன், நான் இனிமே திரும்பி உன்னை ஆத்துல கொண்ட விட்டு வரவும் முடியாது, யாத்திரை கிளம்பி வந்துட்டேன், நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்ப்பா. அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லையப்பா, நீங்க என்ன உங்களுக்கு சௌரியம் பண்ணாம நான் ஆத்துல எடுத்துக்க நான் உட்காந்துக்க போறேன், உங்களுக்கு வேண்டிய சௌரியங்களாம் நான் பண்ணி தரணும்ட்டு பிடிவாதமா கூட வந்துட்டா. கூட போய் அவர் கூடவே இருந்து கதை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம தேவி உபாசனம் பண்றவா, அது யாரு நமக்கு போய் தெரிஞ்சு போயிடுது. அதனால சகல விதமான உபச்சாரங்களும் பண்ணி அவர் கூட யாத்திரை பூரா போய் காசியில போய் இந்த கோவிலுக்கு போனோம், டுண்டி விநாயகர் கோவிலுக்கு போனோம், பைரவர் கோவிலுக்கு போனோம், இவளே கொண்டு போய் ஒவ்வொரு கோவிலையும் காமிச்சு. அப்ப ஒண்ணுமே தெரியல, அவர் பொண்ணு சொல்றபடியே கேட்டுட்டு அழகா போயிட்டு கால் பிடிச்சி விடுறதும், அவளுக்கு ஆகாரம் பண்ணி கொடுக்கறதும், இந்த மாதிரி எல்லாம் பால் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதும் காசியில சகல உபச்சாரங்களும் பண்ணினா திரும்பி வந்துட்டாரு இவர் ஆத்துக்கு. திரும்பி ஆத்துக்கு எந்த இடத்துல ஜாயின் பண்ணாலோ அந்த இடத்துக்கு கூட்டமா ஓடி போய் நான் அம்மாட்ட சொல்ல போறேன், நீங்க நீங்க வந்துட்டே நல்லபடியா சேர்ந்துட்டே அம்மாட்ட சொல்றேன்னு ஓடி வந்துட்டாலாம். இவர் தனியா அதுக்குள்ள நுழைகிறார். உள்ள வந்தோன்னு ஜாக்கிரதையா போயிட்டு வந்தாலும் உள்ள அம்மா இத தலைப்பை பிடிச்சின்னு இந்த குழந்தை நிற்கிறது. இவருடைய சொந்த பொண்ணு அங்க நிக்கிறா. அவதான் வள்ளிய அம்மா படிச்சு அப்பா போயிட்டு வந்து சரி சொல்ல போறான்னு கேட்டு நிக்கிறா. இவர் சரி போயிட்டு வந்துட்டேன், நம்ம பொண்ணு பிடிவாதமா ஓடி வந்துட்டாம்மா, அங்க என்ன கூட வரணும்னுட்டு சகல உபச்சாரங்களை எனக்கு பண்ணினா அவதான் அப்படின்னு சொல்றாரு. இங்க இது ஒரு கால இவ அப்படிங்கிறார். அம்மா நீதானே இன்னும் அம்மாட்ட போய் கொஞ்சம் இருக்க, நீ வா இங்க எல்லாத்தையும் எடுத்து என்னென்ன வாங்கி எல்லாத்தையும் கொடுத்து அம்மாக்கு அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே இல்லை, அவளுக்கு ஒண்ணுமே இதெல்லாம் பிரமிச்சு போய் நிற்கிற அந்த பொண்ணு. அப்பதான் உணர்ந்துகிறார் இவர், அம்மா நீயா என் கூடவே சகல உபச்சாரங்களும் பண்ணி இந்த ஏழைய காலை தொட்டு கையை தொட்டு நீ எல்லாம் உபச்சாரம் பண்ணியிருக்கியப்பா, நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கேன் நான் உன்னை பண்றதுக்கு அப்படின்னு உருகி உட்கார்ந்துட்டார். உருகி உட்கார்ந்துட்டார். இந்த சரித்திரம் அவர் எங்க கேட்டான்னு தெரியாது குருஜி, இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. அது அபூர்வமான சரித்திரம். என்ன பல பார்த்துருப்போம் நம்ம மகான்களோட
பரதேவத்தினுடைய யாத்திரைகளை. அது மாதிரி இந்த அபிராமி பட்டருடைய வாழ்க்கையிலையும் இது வந்தது. ஏன்னா ஒளி கொடுக்கறதுக்கு, உலகத்துக்கு நல்லதை செய்யறதுக்காகவே பிறந்தவர் இல்லையா அந்த அபிராமி பட்டர். அதனுடைய இதுக்கு அம்பாள் ஜன்னபடியை காத்து கொண்டு திருப்பி கொண்டு விடணுமே, அவருடைய பொறுப்பா இருந்திருக்கு. அதனால இப்படி கொண்டு இருக்காரு. இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை குறிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஞாபகமா சொல்லணுமே உங்களுக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான விஷயத்த இந்த தோக்க உரையா சொன்னேன்னா, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சொல்றேன். அபிராமி அந்தாதியில் இருக்கிற விஷயங்களை பத்தி சொல்றேன். அதுக்கு நடுவில் ரமேஷ் என்ன கொஞ்சம் சொல்லுங்க. நான் இன்னும் கொஞ்சம் சொல்றேன். அதை பத்தி ஒரு பாடலை பத்தின விளக்கம் அப்புறம் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம் யஸ் சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களோ. சபையோர்களுக்கு நமஸ்காரம். அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. சத்சங்கம் என்னைக்கு இருக்கோ இன்னைக்கு சுதினம் அப்படின்னு பேர். இன்னைக்கு ஒரு சத்சங்கம் அமைஞ்சிருக்கு. பகவான் அனுகிரகம் பண்ணி கொடுத்திருக்க. தேவியினுடைய லீலா வினோதங்களை நமக்கு அப்படியே ஒரு எசன்ஸ் ஆக்கி தரக்கூடிய பொக்கிஷம் தான் அந்தாதி. அப்படி அந்தாதி அப்படிங்கறத எத்தனையோ அந்தாதிகள் இருந்தாலும் அபிராமி அந்தாதிய இந்த சந்தர்ப்பத்துல சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு மகர சங்கராந்தியோட உடைய ஒரு நாள். இந்த மாசம்தான் நமக்கு அமாவாசையே பௌர்ணமி ஆக்கினார். எப்படி சாத்தியப்படுறது? அமாவாசை பௌர்ணமி ஆறுதுங்கிறது, ஒரு பக்ஷம் மாறுறதுங்கிறது எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. என்ன காரணம்? கிரகங்கள் சுத்தின் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல திருப்பி அது எப்படி மாறும்? காரணம் என்ன அப்படின்னா, நாம் எதில் லயப்படுகிறோமோ, எவற்றிலே ஒன்றுபடுகிறோமோ. நான் பிரசன்னா சொன்னார் பாருங்க, அம்பாளுடைய சரணத்தை பிடித்தவர்கள்னு. அது ரொம்ப லகு. முக்தி கூட கிடைச்சு விடுறது, பக்தி பண்றதுக்கு வேண்டிய வழி கிடைக்க மாட்டேங்கிறது. பக்தி பண்ணினாலும் அது பார்த்தோம்னா ம்லேச்ச பக்தியா போயிடுறது. எதையாவது ஒரு ஆசையை வச்சுட்டு இருக்கோம். அதுல அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இதனால இது உண்டான், அதெல்லாம் இல்லாம வெறுமனை புடிச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, லகு. கஷ்டப்படவே வேண்டாம் பாருங்க. அதனால கஷ்டப்படாத ஒரு கஷ்டத்தை சுகமா படுறது அம்பாளுடைய பாதத்தை பிடிச்சுக்கிறது. அப்படிதான் அந்தாதியினுடைய அமைப்பு. அந்தாதியினுடைய அமைப்பு என்ன, அந்தாதியை பத்தி பேசணும் அப்படிங்கறத மாமா சொன்னார் பாருங்க. ஒரு சரிதம் இன்னைக்கு, இந்த சரிதம் எங்கேயோ யாரோ எப்பயோ சொல்லி நான் கேட்டிருக்கேனே தவிர இன்னைக்குதான் நானே புதுசா கேட்கிறேன். அபிராமி பட்டர் காசி யாத்திரை பண்ணினார் அப்படிங்கிறத. அபிராமி பட்டருடைய இயற்பெயர் சுப்பிரமணிய சர்மா. சுப்பிரமணிய உபாசகர் அவர். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. முருகனை பூஜை பண்றவாளுக்கு அம்பாள் பிரத்யட்சமாவா. அம்மாவை காமிச்சு கொடுக்கறது பிள்ளையால தான் முடியும். டக்குன்னு கொண்டு போய் காமிச்சிருவார். அதனால அவளுடைய குலதெய்வ சுவாமிநாதன் சுப்பிரமணிய உபாசகர் அவர். அம்பாளுடைய சன்னதியில அந்த முக லாவண்யத்துல அப்படி போய் உட்கார்ந்து விடுறார். அவ்வளவுதான். அவரை முதல்ல எல்லாரும் பைத்தியம் பித்துன்னு சொல்றா பாருங்க. அதுக்கெல்லாம் பிரமாணம் கிடையாது. என்ன காரணம்னா, நைவேத்தியமான பிற்பாடு பிரசாதத்தை தருவாள் அவளுக்கு. நைவேத்தியமான பிரசாதத்தை, இது அம்பாள் பிரசாதம் இந்த தொக்குல பட்டுடுத்தினாலே போரும். அது மதுரம் இல்லையா? அது கிடைச்சுடுத்து அப்படிங்கறத அதை விட வேற ஒண்ணும் வேண்டாம். அதனால அந்த முகம் அபிராமி பட்டர் தன்னுடைய வாக்குல ஒரு இடத்துல சொல்றார் பாருங்கள, அவர் அனுபவிச்சதை சொல்ற. கண்ணியது உன் புகழ் கற்பது உண்ணாமோ, கசிந்து பக்தி பண்ணியது உன்னிருபாதாம்புயத்துள்
பகலிரவா நன்னியதுன்னை நயன்றோரவஜத்து நான் முன் செய்த புண்ணியம் எது என்னம்மே புவியேழையும் பூத்தவளே. அம்மா, கண்ணியது உன் புகழ். அம்பாலை தவிர வேறு சிந்தனை வேண்டாம். அதுக்கு என்ன? அம்பாளுடைய நாமம். ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய மகா மந்திரங்களை ஜபிக்கிறதுக்கு அம்பாளுடைய நாமாவை திரும்ப 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 திரும்ப. ஏன்னா லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய நிறைய நாமங்கள் அபிராமி எந்தாதியில வரும். திரிபுரைம்பர், சுந்தரிம்பர், நிறைய இடங்கள்ல லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய நுட்பமான நாமாவை பிரயோகப்படுத்தியிருந்தார். அப்ப என்ன ஆகுதுன்னா, லலிதா சகஸ்ரநாமம் உபதேசம் இருந்தால், லலிதா சகஸ்ரநாம பாராயணம் இருந்தால் அவளுக்கு வேதத்தோட சம்பந்தம் இருக்கும். அப்ப வேதாத்தியாயனம் பூர்ணமா வேதாத்தியாயனம் பண்ணவாளா இருப்பான். இப்பதான் நாம ஒண்ணுமே பண்றது இல்லை, என்னமோ அப்ப அவ வேதாந்தின்னு தனியா ஒதுக்கி விடுறோம். பிராமண அத்தனை பேருமே வேதாத்தியாயனம் பண்ணவாதான். ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில இருந்து எல்லாத்துக்கும் அழிச்சுன்னு வர மாட்டான். திண்ணையில உட்காந்துருக்கல கூப்பிட்டுருவேன், எவாடா உட்கார் அப்படின்பா. அப்படி அத்தனை பேரும் நம்ம விட்டுட்டோங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பிரதேசம், நாம வாழுற பூமி பொக்கிஷம். அதுல ஒரு க்ஷேத்திரம் அதி பொக்கிஷம். அந்த க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மூர்த்திகள் அதி ரகசியம். அதுல இருக்கக்கூடிய மந்திரங்களை படிக்கிறதுக்கு ஜென்மா பத்தாது, இது ஓடி போயிடும். சுவாமிகிட்ட கேட்கறதே என்னன்னா, திருப்பி ஜென்மாவை குடு. ஜென்மாவை கொடுத்தாதான் சொச்சமிச்சா இருக்கிறது ஏதோ கொஞ்சோண்டு திருப்பி தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் முடியாது, அத்தனை கொட்டி கிடக்கு. அதுல அம்பிகையினுடைய திருமுகம் இருக்கு பாருங்க. அடுத்தது சொல்றார், கற்பது உன் நாமம். அம்மா, உன்னுடைய திருநாமத்தை ஜபிக்கிறத தவிர தொக்கல போய் பட்டாலே அதுதான். இந்த பிரசாதத்துடைய வேல்யூ அதுதான். கோயில பிரசாதம் பசி தீக்கிறதுக்காக கொடுக்கல, புத்தியை தீர்ப்பதற்காக, புத்தியை தீட்டிக் கொள்வதற்காக கொடுக்கிறது. அவர் சொன்னாரு பாருங்கன்னா, அபிராமி எந்தாதையில வேற மாதிரி பார்க்கணும். சத்தியம், அது ஒரு பெரிய பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷம். ஒரு தடவை திறக்கும் போதும் ஒண்ணு கிடைக்கும். ஒரு தடவை ஒண்ணு திறக்கணும். அந்த அந்த புஸ்தகத்தை பரட்டிட்டு அத ஒரு முறை நம்ம ஏதோ ஒண்ணு பார்க்கணும். அம்பாள் ஒண்ணு எடுக்கிறோம். உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ நரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதோ நிறைகின்றவன் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ புரணாச்சல மங்களையே. ஒரு தடவை மூடி திறந்தா கொட்டுவா அப்படியே. எப்படி என்ன ஆகாசத்துல உதிக்கக்கூடிய சூரியனா சந்திரனா புரியல எனக்கு. வேதங்களினால் சொல்லப்பட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வேத பெட்டகமா, நான் மறையின் அடியோ முடியோ சகலமும் அவள் தான். வேதம் துவங்கக்கூடிய ஓங்காரத்திலிருந்து ஆரம்பிச்சு அம்பாளுடைய நாமாவை அதுல கொண்டாந்துருக்க. அகாராதி க்ஷகாராந்தாதி நமஹ, அஷ்டத்ரிம்சத் கலாத்மிகாதி நமஹ, சப்தமாத்திரகலாதாரி நமஹ. நாமாவளி ஒண்ணும் இல்ல, எவ்வளவு லக்குவா கொண்டாந்து போட்டிருக்காரு. சும்மா உட்கார்ந்து எடுத்து எழுதுற விஷயம் கிடையாது, கற்பனை உதிச்சு வர்றது கிடையாது, வாக்கள் வருஷிக்கக்கூடியது. அம்பாளை பார்க்கிறார், அம்பாளுடைய பிரகாச வதனம் அங்கேருந்து ஜொலிக்கிறது. காரணம் என்ன? கண்ணியது உன் புகழ், கற்பது உன்னாமம், கசிந்து பக்தி. அதுதான் இந்த பக்தி தான். எப்படி பக்தி பண்றோம்னா, ஒரே பொருள் தான். பாலா இருக்கிறதே ஒண்ணும் பண்ண முடியல, இதே கிருத்தமா இருக்கிறத என்னமோ பண்ணிவிடுறோம். அப்படி பக்தி பண்றார் மாணிக்கவாசக சுவாமிகள். சொல்றாரு பாருங்க, உள்ளுக்குள்ள அந்த ஜோதி பிரகாசத்தை தட்டி விடு, உன்னை உருக்கி உள்ளொளி பெருக்கி. அப்படி அப்பேற்பட்ட அந்த தேவதை பிராமி. உண்மையிலே
அபிராமி அந்தாதிக்கு இருக்கக்கூடிய மகத்துவங்கள் அது ஒரு மருத்துவ நூல், ஔஷதம். அது பிறவி வேணுங்கிறவாளுக்கு பிறவியை கொடுக்கறது, திருப்பி பிறக்கணுங்கிறவாளுக்கு பிறப்பை கொடுக்கறது. உன்னுடைய பாதாம்புயத்தை பற்றி விட்டேன். ரொம்ப வள்ளுவர் சொல்றார், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக. எதுக்குன்னா பற்றை விட இருக்கின்ற ஒரு இடத்துல நீ எல்லாத்தையும் விடணும்னா யார விடணும்? பற்றை விட்டவனுடைய பற்றை பிடித்துக்கொள். எல்லா லோகத்துல எங்கேயோ ஒண்ணு வச்சுட்டு இருக்கான். சன்னியாசி கூட மொபைல் தேவைப்படுறது. யார பிடிச்சுக்கிறதுன்னா இந்த லோகத்துக்கு உண்டான தேவி ஜெகன்மாதா, பராசக்தி, பராபரி, பட்டாரிகா, ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீமாதா, அவளே ஸ்ரீ மாத்ரே என்கின்ற மூல மந்திரத்திற்கு பொருளாக இருக்கக்கூடிய திருக்கடையூரில் இருக்கக்கூடிய ஞான பொக்கிஷமான ஞான பெட்டகமான அவளுடைய சரணத்தை பற்ற வேண்டும். எவ்வளவு அழகா ஒரு வெறும் ஒரு 4 வரியை எடுத்துட்டோம்னாலே அம்பாளுடைய அந்த பிரகாசம். தை அமாவாசை வரப்போது அதை ஒட்டி தை மாசத்துல நாம் அந்தாதிக பேசுறோம். அம்பாள் நடத்தக்கூடிய அனுகிரகம் எத்தனை பேர் கேட்க போறீங்க தெரியல, எத்தனை பேர் பார்க்க போறீங்க தெரியல, எத்தனை பேர் இதை ஷேர் பண்ண போறீங்க தெரியல. ஏன்னா பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு தான் சத்தியத்தை கேட்கலாம், இல்லாட்டி எல்லாம் கேட்க முடியாது. அசத்தியங்கள் லோகத்துல எத்தனையோ பேசிட்டு இருக்கா, சம்மந்தம் இல்லாததெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்கிறது, கிடைச்சா அதை கேட்க மாட்டேங்கிறோம். அதனால ரொம்ப அழகு அம்பாளுடைய அந்த திவ்யமான திருமேனி. அந்தாதிய சொல்லிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், பெரிய மகான்களோட நம்ம பேசுறோம்னா நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ரொம்ப அழகா அந்த அவருடைய குருநாதர் அம்பாளுக்கு முன்னாடி நின்று அம்பாலே பேசி அவர் அதை அழகா எழுதி 32 பாடல்களாக இருந்து விடையல் கருப்பூர்ல இருந்து ஒருத்தர் அதை தொகுத்து எங்கேயோ ஒருத்தர் அங்கேருந்து இங்க பார்த்து அதற்கு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பொக்கிஷம் நமக்கு. இன்னைக்கு நம்ம நினைக்கிறதையே பெருமையா இருக்கு. அதனால மேல அண்ணா பேசுவார். மேல அப்படியே ஆரம்பி. அந்தாதியினுடைய ஒரு அழகு, அத அந்த சங்கீத ரசத்தோட சொன்னார். ரொம்ப அற்புதமா இருந்தது. அவர் மாதிரி எனக்கு பாட வராது. அவர் நல்ல சங்கீதம் இருக்கிறதுனால அது இன்னும் நல்லா படிப்பிக்கிறது. எந்த பாட்டா இருந்தாலும் அதை சங்கீதத்தோட இணைஞ்சு வரும் பொழுது அது நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். அது மறுபடியும் நம்ம அந்தாதி பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அதே பாட்டுக்குள்ளதான் மறுபடியும் போறோம். இவர் இப்படிலாம் போயிட்டு வந்தாலும் நானும் ஒரு பாட்டுக்குள்ள போகலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்படி ஒரு நம்ம சிவித்தைங்கிற அந்த பராசக்தியை பூஜை பண்ணிட்டு இருக்கிற நமக்கு அந்த விஷயமாவே தான் அந்த சிந்தைக்கு வருமே தவிர இன்னும் நான் நினைக்க தோணாது. எதா இருந்தாலும் அந்த அம்பாளுடைய சக்தியோ அவளுடைய மந்திர மகிமையோ அல்லது அவளுடைய பூஜா வைபவங்களையோ இல்ல ஜப மகிமையை பத்தி தான் திருப்பி திருப்பி பேசுவோம். என்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் போயிட்டே இருக்கு. எனக்கு வேற ஒன்றும் பேச தெரியாது. அந்த நிலைமையில இவர் பேசணும்னு சொன்ன உடனே எப்பவோ ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தேன். அதாவது இந்த அபிராமி அந்தாதியிலேருந்து 28 பாட்டு முடிஞ்சு 29வது பாட்டு ஆரம்பிக்கிறார் பட்டர். சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாக திகழும் பராசக்தியும் சக்தி தழிக்கும் சிவமும் தவ முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே அப்படின்னு ஒரு பாடம். இது 28க்கு அப்புறம் 29வது பாடலா வருது. 28ங்கிறது சிவித்தியில முக்கியமான அக்ஷரம். மகாகணபதிக்கு 28 தான் அக்ஷரம் மகாமந்திரத்துல. அதே போல மகாசோடசிக்கும் 28 தான் அக்ஷரம். அது பூர்த்தி வித்தை. அதுக்கப்புறம் அதுதான் பெரிய மந்திரத்தினுடைய பெரிய விஷயம். மகாகணபதிக்கு 28, அந்த பராசக்திக்கும் 28. 28 முடிச்சுட்டு 29வது போறாரு இவர் பாட்டு. அது எவ்வளவு இந்த நம்பரும் பொருத்தமா அமைஞ்சிருக்கு பாருங்க. ஏன்னா பராசக்தியினுடைய திருக்குறள் இல்லையா பாடுறது. தன்னை மறந்து பாடும் பொழுது அழகா அவளை தானே பாட வைக்கிறாங்க. இந்த பாடலுக்குள்ள இந்த நவாவரண பூஜை இருக்கு. ஒரு நவாவரண பூஜை பண்றது பொதுவா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பா லோகத்துல. இப்ப உங்களுக்கெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கும். இதை பார்க்கிறவாளுக்கும் தெரிஞ்சிருக்கிறவாளுக்கும் அதை பத்தி சொல்றதுக்காக ஒரு சின்ன விஷயம். இந்த நவாவரண பூஜைங்கிறது ஸ்ரீவித்யா தீட்சை பண்ணிட்டு ஒரு குருநாதர் அந்த சிஷ்யனுக்கு நவாவரண பூஜை பண்ணுவதற்கு சொல்லி தருவார்.
அவர் பாத்திராசாரத்தோட நவாபரண பூஜை பண்ணுவார். அந்த நவாபரண பூஜையில இன்னும் பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தீட்சிதர் கிருதி இந்த நவாபரண கிருத்தினே பண்ணியிருக்காரு. அந்த 9 கிருதி பண்ணி 9 அந்த 9 ஆபரண கிருதிகளா பண்ணியிருக்காரு. அது ஆவரணம்னு பேர். அந்த நவா ஆவரணம் 9 ஆவரணங்கள். இந்த 9 ஆவரணங்கள்ங்கிறது நம்முடைய மறைப்புகள். அதை நீக்கிண்டு நம்ம பராசக்திட்ட போய் அந்த பிந்து சக்கரத்துல சர்வானந்தமய சக்கரத்துல போய் இணையணும். அதுதான் அதனுடைய தத்துவம். அதை ஒரு ஆவரணமா நம்ம விளக்கின்றே போறோம். அப்படி விளக்கின்றே போய் 9ஆவதுல அந்த பராசக்தியோட இணையக்கூடிய வழியிலே இந்த சபரியே நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கார். பரசுராமரும் அகஸ்தியரும் ஆக்கி கொடுத்தார். அது அகஸ்தியருடைய பദ്ധதிகள் ஒரு பக்கம் இருக்கு. பரசுராமனுடைய கல்பத்தபடி நம்ம சில சமயாச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வழியில எங்களுடைய பரமகுரு இந்த நவாவரண பூஜையில தத்துவங்களை எல்லாம் கண்டு அது தத்துவ ரகசியமான சபரியா வாசனா அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னொரு வேடிக்கை பாருங்க, இதே தை அமாவாசையில எப்படி இந்த அபிராமி பட்டருக்கு அனுகிரகம் கிடைச்சதோ பராசக்தியிடமிருந்து, அதே தை அமாவாசையில் தான் எங்களுடைய பரமகுருவான சிதானந்தநாதர் குகானந்த மண்டலி ஸ்தாபகனான சிதானந்தநாதருக்கு அலகாபாத்ல அந்த கும்பமேளாவில இந்த அனுகிரகம் கிடைச்சது. எப்படி போயிருக்கும் அந்த பரம்பொருடைய அந்த அடியனுடைய விஷயம் இன்னைக்கு கலந்துக்கிறதுக்கும் இந்த அபிராமியுடைய கதை வந்துக்கிறதுக்கும் எவ்வளவு இன்னைக்கு பொருத்தமா இருக்கு பாருங்க. சற்று தோணித்து இருக்கு. ஏன்னா இந்த தையமாவாசை 2 பேருக்கும் முக்கியமான நாள். தையமாவாசையில தான் இன்னைக்கு திருத்தணியில போய் பூஜை பண்ணிட்டு இருக்காவா தீட்சா தினத்துல வாடிய பிரசிஷ்யா எல்லாரும் இவரையும். அப்படி ஒரு மகான், ஒரு அவதூத மகான் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணினா அது வேறு தெரிய கதை. அப்படி இருக்கிற நிலையில இவா 2 பேருக்குமே எங்க பரமகுருவுக்கும் இந்த அபிராமி பட்டருக்கும் உள்ள ஒற்றுமை இந்த இடத்துல சட்டுன்னு ஞாபகம் வந்தது. அது ஏன் வந்ததுன்னாக்க, அந்த எங்க பரமகுருநாதர் இந்த ஆராய்ச்சி பண்ற காலத்துல அவர் 12-13 வருஷ காலம் அதை தீவிரமா உபாசனை பண்ணி அவருடைய குரு ஆக்கியப்படி அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கங்களை எல்லாம் சொல்லி பல பேரை அதுக்கு தீட்சைக்கு சேர்த்துட்டார். அந்த நிலை இவர் ஆராய்ச்சி பண்ணும்போது, ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு குறிப்பு கிடைச்சது ஒரு பேப்பர்ல. நவாவரணத்தை பத்தி இவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பத்தி இந்த இதுல பூஜைகளை பத்தி சொல்லி கொடுத்துருப்பார் தன்னுடைய சிஷ்யாளுக்கு. அந்த நேரத்துல இந்த பேப்பர் கிடைச்ச உடனே அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அதனுடைய விளக்கமாக வந்ததுதான் இந்த ஸ்ரீவித்யா சபர்யா வாசனா. அந்த ஸ்ரீவித்யா நவாவரண பூஜையினுடைய வாசனைங்கிற தத்துவம் எனக்கு தெரியும். அந்த தத்துவங்கள் பூராவும் வேதாந்தபரமாக இந்த நவாபரண பூஜைங்கிறது ஒரு ஆத்ம ரகசியத்தை, ஆத்மா தான் யார் என்று தெரிந்து கொள்ளும் வழியில நடத்தக்கூடிய ஒரு செயல்முறைங்கிறதா சித்தாந்தப்படுத்தியிருக்கார். அதே டேப்லெட் பண்ணி பார்த்தோம்னா அந்த அவர் ஸ்லோகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு 9 வாக்கியத்தை வச்சுக்கிட்டு இந்த சபரியா வாசனையை எழுதினார். எப்படின்னா, ஜாகிரத், சொப்பனம், சுஷுப்தி, ஈஸ்வர விசாரம், குரு உபசதனம், ஸ்ரவணம், உபதேச ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், சமாதி. 9 விருத்திகள். இந்த 9 விருத்திகள் தான் 9 ஆவரணங்கள். 9 விருத்திகள் தான் 9 ஆவரணங்கள் என்பதாக அங்க எங்களுடைய பரமகுரு அதை சித்தாந்தப்படுத்தியிருக்கார். அந்த விஷயம் அவர் இருந்த காலம் வேற, இவர் இருந்த காலம் வேற, அபிராமிட்டர் இருந்த காலம் வேற, எங்க பரமகுரு இருந்த காலம் வேற. ஆனால் அவருடைய எண்ணங்கள், மகான்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதுமே எல்லா காலத்துக்கும் ஒத்துமையா தானே இருக்கணும், மாறுபடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால இந்த விஷயத்துல நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த அபிராமியை பற்றி ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ற காலத்துல அடையடே குருநாதர் இதுல காமிச்சிருக்காரு பத்தியா சார், அந்த 9 விருத்திகள் அதை சொன்னார். இந்த 9 விருத்திகளையும் ஒரே பாடல்ல நம்ம பட்டர் சொல்லியிருக்காரு பாத்தியா அப்படின்னு சடார்னு தோணி எடுத்து ரமேஷனா. அதுதான் இப்ப உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் நான். ஏன்னா இது நிச்சயமா சபையில சொல்லக்கூடிய அளவுக்கு வரல. இது ஒரே ஒரு சில ஆர்டிக்கல் ஒருத்தருக்கு ஒரு மலர் கேட்டா அதுக்காக எழுதி கொடுத்துருந்தேன், அவ்வளவுதான். சித்தியும் முதல் பாடல முதல் வரி இருக்கு இல்லையா, சித்தியும் சித்தி தரும். அடுத்து ஆரம்பிக்கிறார் சித்தியும். அந்த சித்தி என்னது? அனிமா, மகிமா, லகிமா, பிராப்தி, பராகாமியம், புத்தி, இச்சை, பிராப்தி, சர்வகாமம். இந்த முதல் ஆவரணத்துல வரக்கூடிய தேவதைகளை வாழலாம். அனிமா சித்தி சுபாதுகாம் பூஜை அமைனுமா, மகிமா சித்தி சுபாதுகாம் பூஜை அமைனுமா, நம்ம தர்ப்பணம் பண்றோம், பூஜை பண்றோம். முதல் ஆவரண தேவதைகள் எல்லாம் சித்தி. புரிஞ்சுட்டா? இது அந்த அந்த தேவதைகளை இந்த ஜாகிரத் நிலையில இருக்கக்கூடிய தேவதைகள் வாழலாம். ஏன்னா ஜாகிரத் நிலையில சித்திகள் எல்லாமே உலோக ரீதியானது. நம்முடைய
அனிமா மகிமா எல்லாமே நம்முடைய காரிய விற்த்திகள்கிட்ட சேர்ந்தது தானே. அதனால இது ஜாகிரத நிலையில உள்ள விஷயங்கள். இது அதைத்தான் முதல்ல நமக்கு அது சொல்றாரு. அடுத்து வருதை பாருங்க, சித்தி தரும் தெய்வம். ஜாகிரத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணிட்டோம், உடனே பகல்ல பண்ணியிருந்தது, நேத்திக்கு பண்ணியிருந்தோம், போன வருஷத்துல பண்ணியிருந்து, போன ஜென்மாவில பண்ணியிருந்தது, எத்தனை ஜென்மாவில் பண்ணியிருந்து, அத்தனை சொப்பனத்துல வந்துடும். நேத்திக்கு வந்ததுதான் இல்லை, இன்னைக்கு இல்லை, எல்லாம் சொப்பனத்துல வந்துடும். அந்த சொப்பனத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 2வது ஆவரணமா பரிணமிச்சிருக்கு நமக்கு. அதுதான் சித்தி தரும் தெய்வம்னு போட்டாருங்க. அவ யார் யார் வாழலாம்? பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேஸ்வரி, சாமுண்டா, மகாலட்சுமி, அஷ்டமாதாக்கு. இப்படி அது அந்த சித்தி தரும் தெய்வம் என்ன பண்ண நமக்கு எல்லாம் ஆசைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணும் இல்லையா? சர்வாஷா பரிபூரகம். அது சர்வ ஆஷா பரிபூரகம், சகல ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சக்கரம். அது 2வது சக்கரம். இப்படி அது அது எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க அந்த அழகு. அப்படி இந்த சித்தி தரும் தெய்வமா 2வது வரியில பாக்குறாரு பட்டர். 3வது வரும்பொழுது பராசக்தி. பராசக்தியும் 3வது ஆவரண தேவத்தினுடைய சக்கரேஸ்வரி பேரு பராசக்தி. 3வது ஆவரண தேவத்தினுடைய சக்கரேஸ்வரின்னு ஒரு சக்கரத்துக்கு ஒரு ஈஸ்வரி தனியா இருப்பார். சித்தி ஒருத்தர், முத்திரை ஒருத்தர், சக்தி ஒருத்தர். அந்த சித்தி கூடிய சக்கரேஸ்வரிக்கு பராசக்தின்னு பேர். இவ அவள்லாம் அங்க குசுமா, அனங்க மேகலா, அனங்க மதனா, அனங்க மனாதுரா, அனங்க எல்லாம் அனங்கான்னு வரும். எல்லாமே சரீரம் இல்லாத விஷயங்கள். ஏன் அப்படி வச்சார் பாருங்க. இன்னும் ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா 3வது நிலை சுசுப்தி நிலை. ஜாகிரத விளக்கம் சொல்லிட்டோம், சொப்பனத்தை பத்தி பார்த்தோம். அடுத்தது சுசுப்தி நிலைக்கு போவோம். சுசுப்திங்கிறது ஆழ் உறக்கம், டீப் ஸ்லீப். அதுல அங்க நமக்கு திரேகம் இல்லை, உலகம் இல்லை, ஜெகத் இல்லை, ஐஸ்வரன் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு சுகம், ஒரே ஒரு சுகம். அந்த கிஞ்சித் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் யாரு? அனங்கன், மன்மதன். சரியா நான் சொல்றது? அந்த கிஞ்சித் சுகம் கொடுக்கும் பொழுது பக்கத்துல யாரு இருக்கா, என்ன பண்ணிருக்கா நமக்கு தெரியாது. லௌகரீதியான அந்த காமன் செய்யக்கூடிய காரியத்திலேயே நான் சொல்லும் பொழுது, பேரின்பத்தை அடையும் பொழுது இந்த லோகம் இருக்குமா? நமக்கு இருக்காது. அது அடுத்த நிலைக்கு போகும். இப்ப இவரை பத்தி நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம் இங்க. அப்ப இந்த மன்மத சக்திகள் தான் இந்த 3வது ஆவரணத்துல இருக்கா. அதைத்தான் பராசக்தி. அந்த பராசக்திங்கிறவள் குண்டலினி சக்தியாக இருக்கா, பல ரூபங்கள் இருக்கா. எப்படி இருக்காங்கிறது நமக்கு டினோட் பண்ண முடியாது. சக்தி எப்படியும் டினோட் பண்ண முடியாது. பவர் தானே. அந்த பவர் நம்ம எங்க இருக்கு தெரியும்? லைட்ல எரியறதும் அந்த பவர் தான், மிஷின் எரியறதும் அந்த பவர் தான், இப்போ கம்ப்யூட்டர்ல நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், இதுவும் பவர் தான். இல்ல பவர்னு சொல்லிட்டு இருக்குமே, சக்தி சக்தி சொல்லிட்டு இருக்குமே தவிர கண்ணால பார்த்து திரும்பல, தொட்டா அவுட்டு. அதனால இந்த குறிப்பிட்டு அந்த 3வது நிலையில இவர் அதை சொல்றார், பராசக்தி. அடுத்த வரி என்ன பாருங்க, சக்தி தழைக்கும் சிவம். சக்தி தழைக்கும் சிவம். நான் எந்ததுல சொன்னேன் உங்களுக்கு? அங்க ஜாகர சொப்பனம் சுருத்தி 4வது நிலையில ஈஸ்வர விசாரம் எனக்கு பரமகுரு சொன்னார்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஈஸ்வர விசாரம் இந்த சுசுப்தி முடிஞ்ச உடனே, இவன் டீப் ஸ்லீப்ல இருந்து முழிச்சிருந்த உடனே 3 மணிக்கோ 4 மணிக்கோ 5 மணிக்கோ, அடாடா இன்னைக்கு வாழ்க்கை பூரா வீணா போச்சு, இப்படி நம்ம என்னடா பண்றது, வாழ்க்கை வீணா போன வாழ்க்கையை எப்படி நம்ம மீட்டு எடுக்கிறது, அதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு தேவையில்ல, எதை போய் பிடிக்கலான்னு இவன் ஒரு அலைச்சல் அலையனா இல்லையா, எந்த தெய்வத்தை பிடிக்கலான்னு இவன் தீர்மானம் பண்றதுக்கா ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சாகணுமே. அது அம்பாளா இருக்கா, இல்ல விஷ்ணுவா, இல்ல சிவனா, பராசக்தியா, ஐயப்பனா, எது தெரியாதவனுக்கு. அப்ப ஈஸ்வரத்தை பத்தின விசாரம் தான் இருக்காங்க, ஈஸ்வர விசாரம் தான் இருக்கு அந்த 4வது நிலையில. அதுதான் இங்க சொல்றா, சக்தி தழைக்கும் சிவம். அது 4வது ஆவரண தேவதைகள் சர்வ சம்சோபடி சவித்ராவணி நம்ம ஆவரணத்துல பூஜை பண்றோம். அப்படி இந்த சர்வ சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிவம், அந்த சிவத்தை உணர வைக்கிறது இந்த 4வது நிலை. ஒரு சிவபெருமான் ஒருத்தன் இருக்கான், பராசக்தின்னு ஊத்தி இருக்கா அப்படின்னு நமக்கு சொல்றது. அடுத்தது பாருங்க, இந்த விருத்திகள்ல சொன்ன போது ஈஸ்வர விசாரம், குரு உபசதனம். ஒரு ஈஸ்வரனை கும்பிடணும்னு சொல்லும் போது குரு தானே வந்தாகணும். பகவானை கும்பிடணும்னு ஒருத்தன் நினைச்சுட்டானே, ஆனால் நீ எந்த பகவானை கும்பிடணும், எப்படி கும்பிடணும், என்ன வழியில கும்பிடணும் சொல்றதுக்கு வாசப்படியில இருப்பார் அந்த குரு, உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருப்பார் அவர். அதுதான் குரு உபசாதனம். வந்துட்டாரு 5வது நிலையில தவ முயல்வாருங்கிறார் பாருங்க இவர். அதைத்தான் சொல்றாரு இங்க, தவ முயல்வார்.
அத்தனை பேரும் தவம் முயல்வர்கள் தான். நம்முடைய குருநாதர்கள் அத்தனை பேரும் தவம் முயல்வார். ஞான பரம்பரையை தோற்றுவிக்கக்கூடியவர்கள் அந்த குருநாதர்கள். ஞான பரம்பரையை தோற்றுவிக்கக்கூடிய குருநாதர்கள் தான் தவத்தினுடைய மகிமையினாலே நமக்கு அந்த சாதகனுக்கு முக்தியை கொடுக்கக்கூடியவாவா. அதை குறிப்பிட்டு தான் தவம் முயல்வார் அப்படின்னு நான் அடுத்த வரியில. அதுக்கு அடுத்த வரிக்கு போவோம். முத்திக்கு வித்து. ஆறாவது ஆவரண தேவதைக்கு யாரு? சர்வக்னி, சர்வசக்தி, சர்வ ஐஸ்வரி பிரதா, இதெல்லாம் இருக்குங்க. அது சர்வ ரட்சாகரம். அந்த நம்ம குரு உபதேசம் நமக்கு பண்ணிட்டான்னா அதுதான் நமக்கு ரட்சை. அதுதான் இந்த ஆறாவது ஆவரணத்துல இருக்கு பாருங்க. ரட்சையை கொடுக்கக்கூடியது. அதுக்கு வலிமை கொடுக்கிறது பீஜம். அந்த அவர் என்ன பண்ணினார்? குரு நமக்கு மந்திர உபதேசம் பண்ணினார். அந்த மந்திரத்துக்கு எது பிரதானம்? பீஜம். ஒரு மந்திரம் அது 28 அக்ஷரமா இருக்கட்டும், அது 52 அக்ஷரமா இருக்கட்டும், 5 அக்ஷரமா இருக்கட்டும், அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பீஜம். பீஜத்திலேயே தான் அந்த சின்ன ஆலம் விதை தானே பெரிய ஆலமரம் வருது. அதுவும் அந்த கொட்டை ஆரஞ்சு அந்த ஆல விதைக்குள்ள பல ஆயிரக்கணக்கான விதைகள் சின்ன சின்னதா கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அதுதான் பீஜம். அந்த பீஜத்துல இருந்து பெரிய ஆலமரம் வர மாதிரி இந்த ஒரு பீஜத்துல இருந்து பல மந்திரங்கள், பல வேதங்கள் எல்லாம் வந்து குதிக்கிறது வெளியில. நாட்டுல வேதங்கள் பிறந்தது பூராவே இந்த பீஜத்துல இருந்து தான் வந்தது. இந்த பிரபஞ்சம் வந்தது பூராவும் பீஜத்துல இருந்து தான் வந்தது. அதனால இதுதான் இங்க இந்த இடத்துல நமக்கு முக்திக்கு வித்து. அது என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்கான் ஒரு சாதகன்? முக்திக்கு போறான். அந்த முக்திக்கு போகும் பொழுது குரு பண்ண மந்திரத்தில இருந்து அந்த கண்டுபிடிச்சது அந்த வித்து. அந்த வித்து தான் வந்த ஆறாவது நிலையில முக்திக்கு வித்து அப்படின்னு போடுறார் பட்டர். அடுத்தது பாருங்க. முக்திக்கு முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி, முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தி. அதுல இருந்து முளைச்செழுங்கிற புத்தி. அது எப்படி? மந்திரத்திலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? ஏழாவது ஆவரணத்தைகள் வரும். ஏழாவது ஆவரணத்தைகள் யாரு? வாக்தேவதைகள். வசினி முதலான வாக்தேவதைகள். வாக்கு வந்தா தானே அந்த விஷயங்கள் வெளியில வரும். இந்த அதுலேருந்து முளைச்சு அழிக்கிறது. வெறும் மந்திரத்தை மட்டும் ராம் கிட்ட கட்டினா சொல்லிட்டு கம் கம்னு சொல்லிட்டு இல்ல கணபதி லட்சுமி வெறும் மந்திரத்தை சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. அதுல இருந்து வாக் விபூதிகள் வெளியில வரணும். வாக் விபூதிகள் வரணும். அதுக்கு இந்த வாக் தேவதைகள் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நமக்கு வலியுறுத்துகிற மாதிரி இந்த வார்த்தையை போடுறாரு. முளைத்தெழுந்த புத்தி. ஒரு புத்திய சாதகனுக்கு எழும் விதத்துல அருளக்கூடிய தேவதைகளை வாழலாம். அந்த முளைத்தெழுந்த புத்தி அடுத்த இடத்துல வச்சுட்டு அப்படி பாருங்க. அடுத்த வார்த்தை புத்தியின் உள்ளே பிறக்கும். அந்த புத்திக்கு அடுத்த நிலை என்ன? இப்ப வந்து நமக்கு ஜாகிரத், சொப்பனம், சுழுத்தி, ஈஸ்வர விசாரம், குரு உபசதனம், உபதேச சிரவணம் ஆயிடுத்து. அடுத்தது மனனம். மனனம் தான் இந்த பக்தி பார்த்தோம் நம்ம. மனனம் இந்த எட்டாவது நிலையில புத்தியின் உள்ளே பிறக்கும். அது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்கிறது என்ன? இந்த நம்ம ஜபத்தை பண்ணி 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 அதுல தன்மயமாகி நிற்கிறோம் இல்லையா? அந்த நிலை தான் நிதித்தியாசனம். அந்த நிலை ஒரேடியா நின்றுட்டமானா சமாதி. இல்ல மறுபடியும் விழிப்பு வந்ததுன்னா நிதித்தியாசனம். மறுபடியும் விழிச்சுன்னு திரும்பி வருவோம். அந்த நிலை இங்கேயும் போயிட்டு அங்க இங்கே மாறி மாறி இருக்கக்கூடிய நிலை நிறுத்துறா. அது புத்தியின் உள்ளே பிறக்கும். அந்த புத்தியின் உள்ளே என்னமோ ஒண்ணு பிறக்கிறதுடா. அது என்னன்னு சொல்லல. பார்த்தலாம் இந்த வரியில அவர் சொல்லல. அடுத்த வரி சொல்ல போறாரு அவர். புத்தியின் உள்ளே பிறக்கும்ங்கிறது 8வது ஆவரண தேவதைகள். அவாதான் இந்த நிதித்தியாசனத்தை நமக்கு சமாதிக்கு முன்னில் உள்ள நிதித்தியாசனத்தை நமக்கு ஆக்கி கொடுக்கிற பாபா. காமேஸ்வரி, வஜ்ரேஸ்வரி, பகமாலினி 3 பேருடைய காரியங்கள். எப்பேற்பட்ட ஒரு மந்திர ரகசியத்தை இந்த ஒரு பாடலை கொண்டு பூச்சிருக்காரு பாருங்க அபிராமி பட்டர். இப்படி அதுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம அந்த அமைதி புத்தியின் உள்ளே பிறக்கும் என்கிறது நமக்கு ஒரு மன அமைதி. அந்த அமைதி இதுல கிடைச்சுட்டு மோன நிலை, ஒன்றையும் உணராத மோன நிலை, உலகத்தை ஜகத்தையே தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு மோன நிலை. இந்த மோன அமைதியை குறிப்பிட்டுத்தான் புத்தியின் உள்ளே பிறக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது புறத்தை அன்றே. புறம் அப்ப அன்றேங்கிறது அது இவருடைய சொல்லு, ஸ்ரீச்சொல். புறம் என்கிறது இங்க புறம் இது. அதுதான் ஸ்ரீபுரம். அதுதான் சர்வானந்தமய சக்கரம். ஆனந்தம் என்கிறது தான் புறம். லலிதா மகாத்திருடைய நிலையில சர்வானந்தமய சக்கரத்துல பூஜை பண்ணக்கூடிய இந்த பிந்து சக்கர தேவதை தான் இந்த மோன நிலையினுடைய காட்டத்துவம். நிதித்தியாசனத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சமாதி நிலை. அந்த சமாதி நிலையில கொண்டு போய் இந்த நிலைய இந்த பாடல்ல அபிராமி பட்டர் எவ்வளவு அழகாக நமக்கு சித்தியும் சித்தி தரும் தெய்வமாக திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும்
சிவமும் முயல்வார் புத்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே. 9 லைன் நான் இதை பிரிச்சுட்டுமானா இதுதான் நவாவரண பூஜை. ஒரு ஸ்ரீவித்யா நவாவரண பூஜைய மானசீகமா பண்ணி பார்த்தார். மனசுக்குள்ள பண்ணிட்டே இருந்தது. இந்த அபிராமி ஸ்தோத்திரம் அபிராமி அபிநாதி பண்ணும் பொழுதும் அதே நிலையில அவர் சொன்ன போதுதான் முன்னாடி அவர் உலகத்துல பைத்தியம் சொல்லி இருந்தாரு பேசியிருந்த போது சொல்லுவார் இல்லையா, இந்த பைத்தியம் தான். அப்படியே அந்த முறையில அந்த உள்ளுக்குள்ளேயே இந்த நவாவரண பூஜையை பண்ணி 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 பார்த்த அந்த சமய பூஜையை அவர் நமக்கு உணர்த்தணும். அது உணரக்கூடிய பக்குவம் உள்ள ஜீவிகளுக்கு ஜீவன்களுக்கு அதை புரிய வைக்கணும். அதை பரிபாஷையில புரிய வைக்கணும். மந்திர சாஸ்திரங்களை எல்லாம் பிரகடனமா சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஸ்தோத்திரம் யார் வேணாலும் பண்ணலாம் இல்லையா. அதனால ஸ்தோத்திர ரூபமா இதை கொண்டு வச்சிருக்கா. புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்காதவன் படிச்சுட்டு சந்தோஷப்பட்டு பிற்காலத்துல ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்க முடியாத பக்குவம் அவனுக்கு குருநாதர் கொடுப்பார். அந்த நேரத்துல அவன் புரிஞ்சுப்பான். அப்படிங்கிற நிலையில அந்த பாடலை அவர் பாடியிருக்கார். இது எல்லாரையும் உங்க மத்தியில இதை சொல்லி சந்தோஷப்படணுங்கிறதுக்காக இதை கடைசியா நான் சொல்லி இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன். அது முதல்ல இதை சொல்லாம அது பூஜையுடைய முடியல சமாதி நிலைக்கு போகணும் இல்லையா. அதுதானே பூஜையினுடைய எண்டு, நம்முடைய தியானத்தினுடைய நிலை. சமாதினா நம்ம என்ன நினைக்கிறோம்னா உடனே ஒரு குழியை வெட்டி அதுல உப்பையும் இதையும் போட்டு புதைச்சி வச்சு மேல ஒரு பிருந்தாவனத்தை கட்டி ஒரு துளசி மானத்தை வச்சு விட்டுறது சமாதி. பொதுவா சமாதினா அதான் தோணும் எல்லாருக்கும். அது இல்லை. இந்த அவள் சன்னதியில உட்கார்ந்து நீ 5 மணி நேரம் பூஜை பண்ற அது நவாவரண பூஜையா இருந்தாலும் சரி, இது 5 நிமிஷம் பண்ணக்கூடிய ஜபமாக இருந்தாலும் சரி, இல்ல அந்த அவளுடைய தியானத்தை சொல்லி இந்த பாடலை சொல்லிட்டே மனசுல அந்த பூஜையை அப்படி அனுசந்தானம் பண்ணினாலுமே சரி, அந்த நிலை அது சமாதி. அதுதான் சமாதி. அந்த சமாதி நிலையை எட்டக்கூடிய வழிக்கு இந்த அபிராமி பட்டர் இந்த 100 பாடலையும் பண்ணி ஒரு பெரிய உபகாரத்தை இன்னும் தோண்டினோம்னா என்ன கிடைக்குமோ தெரியாது. அது ஏதோ எனக்கு கிருபையினால சத்கு கிருபையினால இந்த பாடலை இந்த விஷயம் எனக்கு தோணித்து. இன்னும் நிறைய பாடல்கள் மகான்களுக்கு தோணலாம். உள்ளுக்குள்ள அப்படி ஒரு பொக்குஷம் இருக்கு. அப்படிப்பட்ட பொக்குஷம் அது. அதை இன்னைக்கு நல்ல நாள்ல நமக்கு அந்த மகர மாசத்தை சிந்திக்கும்படியான பாக்கியத்தையும் கொடுத்து, அதுதான் முன்னாடியே ஒற்றுமை சொல்லிவிட்டேன். எங்க பரமகுருநாதருக்கும் அபிராமி பட்டருக்குள்ள ஒற்றுமை அந்த தை அமாவாசை. தையமாவாசை 2வது ஷோடசி மந்திரம் 28க்கு அடுத்து 29வது பாடல்ல கொண்டு வச்சிருக்காரு. சண்டை எவ்வளவு அத்தாரிட்டியா இருக்கு பாருங்க நான் சொல்ற விஷயம். அற்புதம். பொதுவா தேவி கட்கமால அர்ச்சனை ஆன பிற்பாடு எதையும் பண்ணப்படாதும்பா. தேவி கட்கமால அர்ச்சனை என்ன இருக்கோ அது அப்படியே அதுல வந்து எல்லா நாமாவளியும் தான் இந்த நவாவரணத்துக்கு வரக்கூடிய தேவதைகளாக இருக்கும், அக்ஷரமாக இருக்கும், அர்ச்சனையாக இருக்கும். அதனால அதுக்கப்புறமா எதையுமே சொல்லப்படாதும்பா. அதனால மாமா சமாதி நிலைன்னு கொண்டாந்து வச்சதுனால நேர பிரசன்னா மேல கண்டினியூ பண்ணுவார். அதுவே எனக்கு கேட்டு நான் அப்படி பரமானந்தத்துல திரைச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நிறைய விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள். அற்புதம். மகாதேவ். ரொம்ப அற்புதமா இருந்தது மாமா. ரொம்ப சந்தோஷம். அதாவது இதுக்குதான் பெரியவா வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெரியவாளுடைய அந்த கைட்லைன்ஸ், அந்த ஒரு அரவணைப்பு நிச்சயமா தேவை. அது உபாசனையா இருக்கட்டும். ஒரு ரெஃபரன்ஸே இல்ல, அந்த சத்குருநாதன் கிருபையினால இதுதான். அதுதான் சொல்ல வரேன். அதுக்குதான் நான் சொல்றது என்னன்னா, அது உபாசனையா இருக்கட்டும் அல்லது ஆர்டினரியா ஆத்து சமாச்சாரமான லௌகிகமாக இருந்தாலும் சரி, வயசுல பெரியவா ஆத்துல இருக்க பெரியவாளுடைய கைட்லைனோட போறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமா அதுல இருக்கக்கூடிய இறை, அதாவது ஈஸ்தட்டிக்னு சொல்லுவா பாருங்க, அந்த உண்மைத்தன்மையை வந்து நமக்கு உணர வைக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி வைபவத்துலதான் முடியும். அற்புதமா. அது போல அண்ணா சொன்னது போல அது வந்து ஒரு மருத்துவ நூல். அது அபிராமி அந்தாதிங்கிறது வந்து நீங்க எந்த விதத்துல பார்த்தாலும் மருத்துவ நூல். அடியனுடைய சிற்றறிவு கற்ற அளவுக்கு அடியன் கிளாஸ் எடுக்கும் பொழுது நான் சொல்லிட்டு இருக்க வகுப்புகளை சொல்றது உண்டு. அபிராமி அந்தாதியை நீங்க வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் தியரியாவை எடுத்துக்கலாம். அபிராமி அந்தாதிய நீங்க ஒரு மெடிசினல் ஆஸ்பெக்டாவும் எடுக்கலாம். அபிராமி அந்தாதிய நீங்க இலக்கண நூலாகவும் எடுக்கலாம். இலக்கணங்களை பத்தின தமிழ் இலக்கியங்கள்ல அந்த மதுவாகவும் எடுக்கலாம். பக்தி இலக்கியமாகவும் எடுக்கலாம். அது மாத்திரம் இல்ல, அறிவியல் பூர்வமாக கூட எடுக்கலாம். இந்த சத்து சித்து ஆனந்தம்ங்கிறதுக்கே ஐன்ஸ்டீனுடைய தத்துவத்தை வந்து அந்த இடத்துல நம்ம E=mc² அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாது. அப்ப அந்த அளவுக்கு அபிராமி பட்டர் காலம் என்ன, இன்றைக்கு இருக்கிற காலம் என்ன. ஆனா இன்னைக்கு நம்ம படிச்சாலும், இன்னைக்கு நாம ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறோம், பேசுறோம், தொலைக்காட்சியிலேயோ அல்லது சினிமாக்களிலேயோ பார்க்கக்கூடிய ஒரு சத்தான விஷயங்களை பத்தி பேசி, அது மாதிரி விஷயங்கள் கூட இதுல அப்படியே ஆப்டா பொருந்துருது.
நிச்சயமா. என்றைக்குமே எல்லா விஷயத்தையும் எது அடாப்ட் பண்றதோ அதுதான் நிலைச்சு நிற்கும். இப்ப சங்கீதத்தை பொறுத்த வரையில வீணையில எந்த விஷயம் ஸ்வரத்துல உட்காருதோ அததான் சங்கீதத்தை அதாவது நிச்சயமான சங்கீதமா அதை தான் எத்துண்டா. ஏன்னா எந்த ஸ்லோகம் பண்ணாலும் சரி, எந்த கவிதை சொன்னாலும் சரி, எந்த ஒரு பாடல் எழுதினாலும் சரி, வீணையில உட்கார்றதான்னு பாப்பா முதல்ல. ஏன்னா வீணையில உட்கார்ந்ததுன்னா அதுதான் சந்தம், அதுதான் சந்தஸ், அந்த கரெக்டான ஒரு இதுல உட்கார்றது அப்படின்னு சொல்லுவா. பாவகையை சேர்ந்ததுன்னு சொல்றோமே, அப்படி அந்த பால உட்கார்றது. அப்படி இந்த அபிராமி அந்தாதியா இருக்கட்டும், இல்ல இது போல இன்னும் அபிராமி அம்மை பதிகமாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் நிறைய அந்தாதிகளாக இருக்கட்டும், இந்த சந்தத்துல போய் உட்கார்றது பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். சந்தத்துக்கெல்லாம் ராஜான்னு சொல்லலாம். அது ஒரே ஒரு கிரந்தமா தான் இருக்கும் தமிழ்ல, திருப்புகழை தவிர வேற எதுவும் கிடையாது. சந்தஸுக்கு அதை அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவும் கிடையாது. அந்த சந்தஸுக்கு பாட்டு கிடையாது, சமஸ்கிருதம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா ஆமா, அதுக்கு அடுத்தபடியா ஈக்குவலண்டா அதுக்கு போட்டிய அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 3/4 தூரம் பயணிக்கிறதுன்னு பார்த்தா அபிராமி பட்டருடைய வாக்குகள், அவருடைய அந்த வார்த்தைகள், பிரயோகங்களே பாருங்க. உடையாளை, ஒல்கு செம்பட்டுடையாளை, ஒளிர்மதிர் செஞ்சடையாளை, வஞ்சகர் நெஞ்சடையாளை, தயங்கு நுண்ணூல் இடையாளை, எங்கள் பெம்மான் இடையாளை, இங்கு இனி என படையாளை, உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருப்பேன். இந்த ஒரே சந்தஸ அப்படியே கொண்டு வந்து கொடுத்து யாராலையுமே சொல்ல முடியாத, அறுதியிட்டு சொல்ல முடியாத, எப்பேற்பட்ட பிரம்ம நிஷ்டர்களால் கூட அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயத்த அசால்ட்டா சொல்லிட்டாரு. இங்கு என இனி படையாளை, என்ன இனி படைக்க மாட்டா பாவ, அப்ப உங்களையும் படைக்காம நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாருன்னா, மாமா சொன்ன அந்த சமாதி நிலை அதுதானே. அந்த ஒரு விஷயத்த நீங்க கடைசியா நீங்க சொல்லி முடிச்சலே மாமா, சமாதி நிலை, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுன்னு. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்கிறதுனால வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டு எடுக்கிறாரோங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ரொம்ப நாள், இல்லையா? இப்படியும் ஒரு பிரார்த்தனையை சொல்றாரு. தனம் தரும், கல்வி தரும், தளர்வரியா வரம் தரும், எல்லாத்தையும் சொல்றாரு. அதை கொடுக்கும், லோகாயத்திரமா இதெல்லாத்தையும் கொடுக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ இதெல்லாம் ஓகேடா ஒரு பக்கம் இருக்கட்டும், அவள் படைக்கவே திருப்பி இன்னும் என படைக்காம இருக்கிறதுக்கு உண்டான வழியவே அவ பண்றா, அதையும் பாரு கடைசியில போய் அப்படின்னு சொல்லி நூல் பயனை கடைசியா சொல்ல வேண்டியதை நடுவுல கொண்டு வந்து வச்சுட்டு, ஆத்தாளை எங்கள் அபிராம வழியே அண்டமெல்லாம் பூத்தாலே, புவியடங்க காத்தாலே, மாதனம் கொடுத்தாலே, அங்குத பாதுகாத்தாலே, முக்கண்ணியை தொழுவார் பொறுத்தீங்க இல்லைன்னு சாமான்யமா முடிக்கிறார். அதாவது பாட்டு வரிகள் சாமானியம்னு சொல்லல, ஆனா அந்த பலஸ்துதி இங்கேயும் அங்கேயுமா மாற வேணும். ஆனா அது மாறல பாருங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு எழுத்தாளனுக்கு உண்டான ஒரு என்ன சொல்ல ஐடென்டிபிகேஷனை கொடுத்துட்டு போயிட்டாரு பாரு. அதுதான் அந்த இடத்துல அது ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியாது. அந்த இடத்துல ரொம்ப அற்புதமா இருந்தது மாமா. அண்ணா சொன்னது போல அது ஒரு மருத்துவ நூல். மாமா சொன்னது போல ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சுட்டாக்க அது என்னமோ பிரபஞ்சத்தை விட்டு இந்த சரீரம் போயிடுதுன்னு அர்த்தம் கிடையாது. பகவானுக்கு அப்படி போச்சா, ரமண பகவானுக்கு அப்படி போச்சா, ரமண பகவான் கம்ப்ளீட்டா என்ன அடையணுமோ அதை அடைஞ்சார். ஆனாலும் நம்மளோட பேசிட்டு இருந்தார். கத்திரிக்காய் கறி பண்ணினார், புடலங்காய் கறி பண்ணினார், எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார், நம்மளோடயே இருந்தார். அதனால் அவர் நிலை தனி இல்லையா, அந்த நிலையில இருந்து இந்த பாடலை பாடுறாரு அபிராமி பட்டரும். அதுதான் எனக்கு தோணும். அவர் ஆத்மஞானம் அடைஞ்சவா லோகத்துக்குள்ள பலனையும் சொல்லுவாவா, தன்னை இந்த மாதிரி பெரியார் நிலையை அடையலானின்னு நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. அதே சமயத்துல நமக்கு என்னென்ன லோக ரீதியா என்ன வேணுமோ அதை அனுகிரகம் பண்ற சக்தியே வாழ்க்கை இருக்கு. அது ரெண்டையும் அனுகிரகம் பண்ற நமக்கு அவர் நடுவில் நல்ல அற்புதமா. எனக்கு நீங்க இன்னொரு பாயிண்ட் எனக்கு சேர்த்து இப்ப கொடுத்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம் தான். அதுல பண்ண பொறுத்தவரையில மத்திய புண்ணிய க்ஷீணலோக மத்திய க்ஷீண புண்ணிய மத்தியலோக அப்படின்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் இங்க வந்துதான் போக வேணும். அப்ப இங்க போகும்போது இங்க இருக்கக்கூடிய ஸ்திதிய கடைசி பர்யந்தம் ஒரு மாதாவினுடைய வயிற்றிலிருந்து உதரத்திலிருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அவன் மனிதனாகத்தானே பிறக்கணும். ராமனும் அப்படித்தானே இருந்தான், ராமனும் அப்படித்தான் இருந்தான். அதனால இந்த லோகாயத்தனமான விஷயங்கள் எல்லாம் அவன் யாரும் ஸ்கிப் பண்ணல. அந்த ஒரு விஷயத்த அபிராமி பட்டரா இருக்கட்டும், ரமணரா இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாரும் லோகாயத்தனமான விஷயங்களை ஸ்கிப் பண்ணல. ஆனா அவ அதுல எது சாரமானதுங்கிறத பார்த்து புரிஞ்சுட்டா. அதுதான் இங்க அந்த 9 விருத்திகள்னு நீங்க சொன்னீங்களே, அந்த இடத்த அதைத்தான் நான் மனசுல நினைச்சுட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதே மாதிரி பாயிண்ட சொன்னீங்க. இந்த 9 விருத்திகள் 9 ஆவரணங்களா இருக்கு. இப்படி தத்துவத்தை தெரிஞ்சுட்டு பூஜை பண்றது இருக்கு பாருங்க, அதுதான்
அதுக்குதான் நமக்கு அம்பாளுக்கு ஒரு நாமாவளி வந்து நிக்கிறது, பாவனா மாத்திர சந்துஷ்டாகி நமோ நமஹான்னு ஒரு நாமாவளி. இந்த பாவனை வேணும் இல்லையா? இந்த பாவனை இல்லாம பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலும் அது வந்து ஒரு முழுமை. ஆமாண்ணா, நிச்சயமா. பவதி பாவனை இல்லாம எதையும் பண்ண முடியாது. அப்படி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வரும்போது அந்த இடத்துல பூஜைகள் அப்படிங்கிறது சொல்லட்டுமா? பாவரின்னா என்னன்னா நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை தான் சுவாசுரூபமா கொண்டு வந்து எதிர்க்க இருக்கிற மூர்த்தியில வச்சுதான் நம்ம பூஜை பண்றதையும் நம்மை நாமே தானே பூஜை பண்ணிக்கிறோம். அதுதான் பாவனை. அந்த பாவனை அதுதான் நம்ம அம்பாள் ஸ்ட்ரெஸ் பண்ணி தராரு. பாவனை மாத்திரம் சந்தோஷப்பட்டா, அதுல சந்தோஷப்பட்டா நீயும் ஒன்ன தானடா நீ பூஜை பண்ணிட்டு இருக்க, என்ன புரிஞ்சுக்கோ. நீயே பூஜை பண்ணிக்கிறேன். நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். சந்துஷ்டம் வந்தது காரணமே இந்த விஷயத்தை தானே மாமா வேதமும் சொல்றது. அயம் மே அஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹான்னு வேதமே இதை தானே சொல்றது. நீ என்ன பூஜை பண்ணிட்டாலும் சரிப்பா, நீ என்ன பண்ணாலும் சரி, அங்க நீ பண்ணல, நான் தான் அங்க உங்க ரூபத்துல இருந்து பண்றேங்கிறத புரிய வச்சுடுறாரு. அப்போ அந்த அயம் மே அஸ்தோ பகவான்னு சொல்லி அந்த கரைஞாகங்களை பண்ணி கையை பார்த்துட்டு அந்த உள்ளங்கையை பார்த்துட்டு சிவாச்சாரியர்லாம் அயம் மே அஸ்தோ பகவான்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா அந்த சுவாமி தேகோ தேவாலய பிராப்தோ ஜீவோ தேவஸ்நாதரஹான்னு அந்த இடத்துல அது சேர்றது. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் கள்ளப்புலரைந்தும் காளாமணி விளக்கு எண்ணம் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவன். அப்ப அந்த எண்ணத்தை தெளிய வைக்கிறது தானே முக்கியம். அப்படின்னா அந்த எண்ணத்தை தெளிய வைக்கக்கூடிய விஷயத்த அனுபூதிமான்கள், அபிராமட்டர் போன்ற அனுபூதிமான்கள் எல்லாம் பண்றா. அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தத்துவார்த்தங்களை, அதுல இருக்கக்கூடிய ரகசியங்களை, அதுல இருக்கக்கூடிய சிறப்புகளை, அதுல இருக்கக்கூடிய மேன்மைகளை, அதுல இருக்கக்கூடிய ஒரு எசன்ஸ் சொல்லுவோமே, இந்த சாரத்தை நம்ம புரிஞ்சு படிச்சு அதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்வியல் முறையா மாற்றும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஆனந்தம் தான். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த ஆனந்தம் அண்ணா வள்ளுவரை பத்தி சொல்லும் பொழுது அருமையா சொன்னார், பற்றுக பற்று தான் பற்றனே பற்று அவர் பற்று பெற்று விழக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த பற்று எப்படி இருக்கணும் அதை எப்படி பிடிக்கணும், எப்படி பண்ணணும்னு அதே வள்ளுவர் முன்னாடியே சொன்னார். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதன்படி நடங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவ பெருந்தகை அருமையா சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? இந்த மாதிரி மகான்களுடைய சத்சங்கத்தினாலே கிடைக்கிறது, இப்படி பெரியவர்களுடைய சத்சங்கத்தினாலே கிடைக்கிறது. அப்பேற்பட்ட இந்த ஒரு சுப தினத்துல அற்புதமா உரையாடி இந்த ஒரு சின்ன ஒரு மணித்துளிகளுக்குள்ள எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ இரு மகான்களும் அற்புதமான முறையிலே ஒரு குருஸ்வரூபமா இருந்து ரெண்டு பேருமே வந்து கொண்டு வந்து சேர்த்து கொடுத்துருக்கா. ரொம்ப 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 நன்றி. உங்கள் இருவருக்கும் அடிகையினுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். இது போல நிறைய வந்து சத்சங்கங்கள் நடக்கணும்னா நிறைய நடக்கணும். சகனாபவது சகனோ புனக்து சகவீத்யம் கரபாடகை தேஜஸ்வி நாவதீது மத்துமா வித்விஷாபகை. ஓம் சாந்தி சாந்தி. என்னையும் காப்பா.